படங்கள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, திருப்பி திருப்பி ஒலிக்கும் இயக்குனர் ராமின் வாசகங்கள் தான் இது. தமிழ் கற்றவனின் வாழ்க்கை பயணத்தில் தொடங்கியதுதான் ராமன் திரைப்பயணமும். கற்றது தமிழ் திரைப்படத்தில் இளைஞனின் தேடல், கோபம், தனிமை, போராட்டம் ஆகியவற்றின் மூலமாக வாழ்க்கையின் மறுபக்கத்தையே காட்டினார். தங்க மீன்களில் துள்ளி குதிக்கும் மீனாக இருக்கும் மகளுக்கும் தகப்பனுக்கும் உள்ள பந்தத்தை வெளிப்படுத்தினார். தரமணியில் நவீன கால உறவுகளையும் பெரிய நகரமாக இருக்கும் சென்னை மாநகரின் மறுபக்கத்தையும் காட்டினார். கூடவே ஆண்ட்ரியாவின் கதாபாத்திரம் சமூகத்தின் இரட்டை வேடத்தையும் பிரதிபலித்திருந்தது. பேரன்பு, அப்பா மகளின் இனம் புரியாத பாசத்தையும் மாற்றுத்திறனாளி குழந்தையுடைய உலகத்தையும் உலகுக்கே காட்டிய ஒரு திரைப்படம். அப்படி பேரன்பு ஒரு பெரும் காவியம் என்றே கூறலாம். இப்படி ராமின் ஒட்டுமொத்த படைப்புகளுமே சமூகத்தின் உண்மையை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகத்தான் இருந்து வருகிறது. அதேபோல் இயக்குனர் ராமின் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இன்று வரை பலர் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறது. நிஜமாதான் சொல்றியா என்று கேட்ட ஆனந்தி முதல், இயற்கை என்பது அழகானது, இயற்கை என்பது கொடூரமானது, இயற்கை என்பது இரக்கமற்றது, ஆனால் இயற்கை என்பது பேரன்புக்குரியது என்பதை வெளிப்படுத்திய பேரன்பு வரை, இப்படி அவர் வெளிப்படுத்திய ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் என்று இன்று வரை நம் மனதில் அழியாமல் நின்று கொண்டிருக்கிறது. வசனங்களையும் தாண்டி ராம் படத்தில் பாடலுக்கென்று தனி உயரம் உண்டு என்றே கூறலாம். யுவன் சங்கர் ராஜாவின் இசையும் சரி, நா. முத்துக்குமார் போன்ற கவிஞர்களின் வரிகளும் சரி, பாடலுக்கு உயிர் கொடுத்து படத்தின் வலியையும் அன்பையும் ஏக்கத்தையும் அப்படியே நம் மனதில் பதிய வைத்துவிடும். சில இடங்களில் வசனங்கள் பேசாத வார்த்தைகளையும் இசை ஏதோ ஒரு விதத்தில் நம்முள்ளே பேசிவிட்டு செல்லும். பொதுவாக ராம் அவர்களின் திரைப்படங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் தொந்தரவு தரக்கூடிய வில்லன்களே இருக்க மாட்டார்கள். மாறாக வாழ்க்கையும் இயற்கையும் மனிதர்களின் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி அமைத்து விடுகிறது என்பதை தான் ராமின் படங்கள் பேசும். சக மனிதர்களின் இயல்பான வாழ்க்கையை அப்படியே ஆங்காங்கே உடைத்து பேசும் உண்மையைப் போல இருக்கும் இவரின் இயக்கம். கற்றது தமிழ் முதல் பேரன்பு வரை இவரின் கதாபாத்திரங்களின் நிலைப்பாட்டை அத்துணை தெளிவோடு வடிவமைத்திருப்பார். இப்படிப்பட்ட ஆழமான கலைப்படைப்புகளை கொடுத்த டைரக்டர் ராமின் அடுத்த திரைப்படம்தான் பறந்து போ. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தயாரித்திருக்கும் இந்த படத்தில் மிர்ச்சி சிவாவுடன் கிரீஸ் ஆண்டனி, அஞ்சலி, மெதுல் ரியான், அஜு வர்கீஸ் மற்றும் விஜய் யேசுதாஸ் ஆகியோர் நடித்திருக்கின்றனர். ஒரு லேசான துடிப்பான இசை நகைச்சுவை படமாக உருவாகியுள்ள இந்த பறந்து போ ஒரு பிடிவாதக்கார பள்ளி மாணவனையும் பண பற்றாக்குறையால் வாடும் அவனது அன்பான அப்பாவையும் பற்றி கதையை உரக்க சொல்ல காத்திருக்கிறது. யதார்த்தமான ராமன் படைப்புகளின் வரிசையில் இப்போது இணைய காத்திருக்கிறது இந்த பறந்து போ.